வைணவர்களை பொறுத்தவரை அது அந்த சாக்ஷாத் அந்த பெருமாளினுடைய திருப்பாதங்களையே குறிக்கிறது. அதாவது பெருமாளானவர் பள்ளி கொண்டிருக்கிறார். அவர் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அந்த பாதங்களிலே தங்களுடைய நெற்றிகளை பதிக்கிறார்கள். அப்படி பதித்து தங்களுடைய நெற்றிகளிலே அவருடைய பாத சுவடினை வைத்துக் கொள்கிறார்கள். அவருடைய பாத சுவடானது என்னுடைய தலையிலே இருக்கும் பொழுது, என்னுடைய நெற்றியிலே இருக்கும் பொழுது நான் நல்லபடியாக செயல்படுவேன். அவருடைய பாதமானது என்னை நல்லபடியாக வழிநடத்துகிறது என்கின்ற அந்த தத்துவத்தினை பின்பற்றுகிறார்கள். நிறைய ரங்கநாத பெருமாள் கோவில் எல்லாம் பார்த்தோம்னா ரங்கநாதனுடைய திருவடிகள்னு சொல்லிட்டு தனியாவே வச்சிருப்பான். அந்த திருவடிகளின் மேல் இவர்கள் தங்கள் தலைகளை கொண்டு போய் வைத்து நமஸ்கரிப்பார்கள் தெரியுமா? அந்த தாற்பயத்தினைத்தான் அந்த திருமண்ணானது குறிக்கிறது. இப்படி அதாவது வைணவர்களை பொறுத்தவரை அந்த சரணாகதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சரணம், இறைவனுடைய சரணம், அந்த பாத சரணங்கள் தான் எனக்கு கதி என்று சொல்லி அவருடைய பாதத்திலேயே எவர் ஒருவர் சரணாகதியை அடைந்து விடுகிறார்களோ அவர்களை இறைவன் காப்பாற்றுகிறான் என்கின்ற அந்த உயரிய தத்துவத்தை முன்னிறுத்தித்தான் இவர்கள் நேரடியாகவே அந்த பாதங்களை நெற்றியிலே பதித்துக் கொள்கிறார்கள். அதைத்தான் அந்த திருமண் என்பதும் காட்டுகிறது.